Tally ERP சாஃப்ட்வேரை எப்படி நம்ம பயன்படுத்துகிறதுங்கிறது தான் நம்ம இந்த டுட்டோரியலில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் இப்போ வந்து ஒர்க்கிங் எஜுகேஷன் மோடு, இந்த ஒர்க்கிங் எஜுகேஷன் மோடு எதுக்கு பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்கிங் எஜுகேஷன் மோடுங்கிறது எப்படி ஒரு லேர்னிங் பாலிசி, அதாவது ஒரு லைசன்ஸ் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேரை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து உங்கள் ஒர்க் டேட்டா வந்து எந்த ஒரு பாதிப்பு இருக்காது, பட் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டிரான்சாக்ஷன் ஃபார்ம் வந்து ஆல் தி டேஸ் இன் மந்த்து நடக்காதீங்க. ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். அந்த டிரான்சாக்ஷன் ஃபார் ஆல் டேஸ் இன் அ மந்த் அப்படிங்கிறத பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து ஒர்க் இன் எஜுகேஷன் மோடுக்குள்ளார உள்ளே போகலாம். இப்போ நம்ம திரையில் பார்த்திங்கன்னா கம்பெனி இன்ஃபோ, அதாவது செலக்ட் கம்பெனி, லாகின் ஆஸ் ரிமோட் யூசர், கிரியேட் கம்பெனி, பேக்கப், ரீஸ்டோர், குவிட், இதெல்லாம் வந்து நம்ம ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா செலக்ட் கம்பெனி அப்படின்னு ஃபஸ்ட் போய் பார்த்தோம்னா, கம்பெனி ஆல்ரெடி எதாவது இருந்தால் திரையில் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம இங்கே இது வரைக்கும் புதுதாக ஓப்பன் பண்ணதுனால எந்த ஒரு கம்பெனியுமே இங்கே இல்லை. சரி, இப்போ லாகின் ஆஸ் ரிமோட் யூசர். லாகின் ஆஸ் ரிமோட் யூசர்னால் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேலி சாஃப்ட்வேர் வேறு எங்கேயாச்சும் நம்ம ஒரு டிஸ்டன்ஸில் இன்டர்நெட் மூலிமா நம்ம வந்து லாகின் பண்ண முடியும். நம்ம யூசர்ஸ் லாகின் வச்சு பண்ணலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த நெட்வொர்க் இருந்துச்சுன்னா ஒரு இமெயில் லிங்க் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ மறந்து போயிட்டோம்னா இந்த பாஸ்வேர்டெல்லாம், இல்லை நமக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த லாகின் அஸ் ரிமோட் யூசர் நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. நம்ம எந்த ஒரு கம்பெனியுமே இல்லாமல் முதன்னு ஃபஸ்ட்டு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம்னா கிரியேட் கம்பெனி. இப்போ அந்த கிரியேட் கம்பெனிங்கிறத சூஸ் பண்ணணும். அதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்திங்கன்னா சி, இந்த சி பட்டன் அழுத்தினாவே ஷார்ட்கட் கீயாக போகலாம். இல்லைன்னா உங்கள் கீபோர்டில் இருக்கிற அப் ஏரோ டவுன் ஏரோ கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து கிரியேட் கம்பெனி அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ணி உள்ளே போகிறேன். உள்ளே இந்த பகுதியில் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் வந்து டாப் மோஸ்ட் பார்த்திங்கன்னா கம்பெனி க்ரியேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்து நிற்கும். ஸோ இதில் தான் நம்ம வந்து பேசிக்கலாக நம்ம ஒரு கம்பெனி பற்றியான இன்ஃபர்மேஷனை நம்ம இங்கே கொடுக்கணும். நான் இப்போ வந்து நேம் ஆஃப் த கம்பெனிங்கிறத வந்து டைப் பண்ணுறேன். எஸ்பிஎஸ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி மெயிலிங் டீட்டெயில்ஸ். இது எதுக்குன்னா, நம்ம வந்து நம்ம பில்ஸு, இன்வாய்ஸு இதெல்லாம் உருவாக்குறோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரான அந்த இது அட்ரஸ் கொடுக்கணும். அந்த அட்ரஸ் கொடுத்தா தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து போய் சேரும். ஸோ எங்கே எந்த கம்பெனி, அந்த கம்பெனியோட அட்ரஸ் அப்படிங்கிறது. ஸோ நான் இப்போ வந்து எஸ்பிஎஸ் டெக்னாலஜின்னு கொடுத்தாச்சு. அட்ரஸ் டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸோ அட்ரஸ் டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரி டேலியில் பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட ரைட் சைடில் ஒரு ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐ அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஐ ரிலேட்டட் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடும். ஐஎன்னு டைப் பண்ணுறேன். ஐஎன்னு டைப் பண்ணும்போது ஐஎன் ரிலேட்டட் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடும். டீன்னு டைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்தியா வந்துடும். ஸோ நான் இந்தியாவை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேட்டு. மேலே எப்படி கண்ட்ரிக்கு பண்ணணுமோ அதே மாதிரி இங்கே ஸ்டேட்டுக்கும் பண்ணலாம். நான் டிஏ அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். தமிழ்நாடுன்னு வந்துருச்சு. என்டர் அடிச்சிட்டேன். 638004. ஸோ அட்ரஸ் டைப் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர். இப்போ மொபைல் நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர். லேண்ட்லைன் நம்பர்னால் லேண்ட் நம்பர் கொடுக்கலாம். சப்போஸ் லேண்ட்லைன் நம்பர் கரண்ட்டாக இல்லை, நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஏதாச்சும் லேண்ட்லைன் கனெக்ஷன் வாங்கினோம்னா அப்பா கூட அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ மொபைல் நம்பர் மட்டும் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இமெயில் அட்ரஸ். இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணுறேன். இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு
வெப்சைட் அட்ரஸ் டைப் பண்ணுறேன். வெப்சைட் அட்ரஸ் டைப் பண்ணியாச்சு. இந்த வெப்சைட் அட்ரஸ் டைப் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து புக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இயர் டீட்டெயில்ஸ். இந்த ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரம் அப்படின்னா எந்த வருஷத்துலேருந்து இந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அக்கௌண்ட்ஸு. இந்த புக் பிகினிங் ஃப்ரம் அப்படின்னா சப்போஸ் கம்பெனி வந்து ஒரு அக்டோபர் மாதமோ ஒரு நவம்பர் மாதத்துலேருந்து தான் வந்து அஃபிஷியலாக ஒரு டிரான்சாக்ஷனே நடக்குதுன்னா அந்த மந்தோட நீங்கள் டேட்டை போட்டுக்கலாம். இல்லை நான் வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்தே நான் வந்து கணக்கு எழுதிக்கிறேன், சம் கணக்கை நான் வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதுவே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கண்ட்ரோல். இந்த செக்யூரிட்டி கண்ட்ரோலுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேலி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போதே வந்து இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஒரு கம்பெனி உருவாக்கின கம்பெனியை ஓப்பன் பண்ணும்போதே ஒரு செக்யூரிட்டி ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம யாரும் பயன்படுத்தாத மாதிரியும் இந்த என்ன கம்பெனி இதில் இந்த கம்ப்யூட்டரில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியாத மாதிரியும் யார் இதை உருவாக்கணும் அவங்க மட்டுமே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாஸ்வேர்டு வேணும்னா இந்த டேலி வேலட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல நம்ம டைப் பண்ணணும். இப்போ நான் வந்து அந்த செட்டப் பண்ண போகிறதில்ல, அது எப்படி இருக்குங்கிறத நான் பின்னாடி சொல்லித்தரேன். இதில் இன்னொன்று என்னென்னா இந்த வேலட் பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டிங்கன்னா உங்களால் டேட்டாவே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து ஸ்டார்ட் அப்பில் வந்து அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரல, பின்னாடி உங்கள் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத சொல்லித்தரேன். செக்யூரிட்டி கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் 2-3 ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இன்றைக்கி வந்து வேலை பார்த்துருப்பாங்க, இல்லை 2 கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு தனியாக ஒரு யூசர் லாகின் பெர்மிஷன் கொடுத்து அவங்க ஒர்க்கை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும்போது தான் இந்த யூஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறது. ஸோ இதையும் பிறகு பார்க்கலாம். இப்போ நான் வந்து நோ கொடுக்குறேன். நம்ம கண்ட்ரி சூஸ் பண்ணோன்னே கண்ட்ரியோட பேஸ் கரன்சி சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ அதோட நேம் வந்து ஃபார்மல் நேம் வந்து INR. இதுதான் பேஸ் கரன்சி இன்ஃபர்மேஷன். ஒரு அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணோம்னா கரன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு அக்கௌண்ட்ஸ்க்கு நம்ம டிரான்சாக்ஷன் ஸ்டேட்ஸ் மாதிரி நம்ம டேலியில் வந்து மணி ஃப்ளோப்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது கரன்சி இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதை எப்படி எந்த கரன்சியில் ஹேண்டில் பண்ணுற போகிறோங்கிறத நம்ம இங்கே காட்டியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேஸ் கரன்சி சிம்பிள்ங்கிறது ருப்பி, ஃபார்மல் நேம் அதோட ஃபார்மல் நேம் வந்து INR. இந்தியன் கரன்சினால் நம்ம INRனு இங்கே பை டிஃபால்ட்டாகவே வந்துடும். இப்போ நம்ம இந்திய முறைப்படி பார்த்திங்கன்னா ருப்பி சிம்பிள் போட்டு அதுக்கப்புறம் தான் அமௌண்ட் வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்கே வந்து சஃபிக்ஸ் வந்து நோ கொடுத்துட்றோம். இப்போ ரெண்டுக்கும் இடைவெளி வேணுங்கிறதுனால தான் எஸ். நம்ம கண்ட்ரியில் நம்ம பில்லியன்ஸில் ஹேண்டில் பண்ணுறதில்ல. ஸோ எல்லாமே வந்து 10,000 லேக்கு 10 லேக்கு க்ரோ இந்த மாதிரி தான் போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து இது நோன்னு கொடுத்துருவோம். டெசிமல் பிளேஸ் பை டிஃபால்ட்டாக நம்ம 2 கொடுப்போம். அதோட பேர் வந்து பைசான் இருக்கும். அதனால் நம்ம பை டிஃபால்ட்டாகவே இது எல்லாமே செட்டப் வந்துடும். எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் நீங்கள் அந்த வேர்ட்ஸுக்கும் இங்கே வந்து நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ் பர் அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் அப்படின்னா நம்ம பில்லிங் பண்ணும்போது நம்ம என்ன பைசாவில் இப்போ 22 பைசா அப்படின்னா 22 பைசே அப்படின்னு அந்த வேர்ட்ஸும் வந்து உங்களுக்கு வேணும்னா அந்த டெசிமல் பொசிஷனை வந்து நம்ம இங்கே செட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அதுவும் எடுத்துக்கும். இதுதான் ஒரு கம்பெனி உருவாக்குறதுக்கான ஒரு மினிமல் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நான் இது வந்து என்ட்ரு அடிக்கிறேன். இது வந்து அக்செப்ட் பண்ணிட்டுமான்னு கேட்குது. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஒய் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்கள் கம்பெனி கிரியேட் ஆகிடும். அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு கம்பெனி கிரியேஷன். எப்படி ஒரு கம்பெனி கிரியேஷன் பண்ணணும். கம்பெனி கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல கரண்ட் பீரியட், எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியடு, இன்றைக்கி டேட்டு என்ன, இது வந்து என்ன கம்பெனி, அதில் எத்தனை வவுச்சர் என்ட்ரு ஆகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வரும். கம்பெனி ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வர்றது பேர் தான் கேட்வே ஆஃப் டேலி.